விளக்கெண்ணெய் வேணுமா? பக்கத்துல வச்சிருப்பாங்க. அது இருந்தாதான் பிரசவம் பாக்குறது. நாட்டு வைத்தியம் இல்ல, ஆஸ்பத்திரி கிடையாது இல்லையா? அதனாலதான் கேக்குறாப்புல. அந்த இது வச்சுக்கிறேன் பாரு, பாயணத்துல பாணியில 5 இட்லி வெடிப்ப போய் விளக்கு போட்டுக்க, கொஞ்சம் தடவி விட்டு போ. குழந்தை தொடப்பகட்டு தொடப்பகட்டு தொடப்பட்டு கேக்குறியா? தொடப்பகட்டு மோரமா முடுற பிரசவம் பாக்குறதுக்கு வரதுக்கு துடுப்புக்கிட்ட மரம் ஒண்ணும் கிடையாது. அங்க வச்சுக்கிறேன் பாரு. குழந்தை அஜித்குமாரு, குழந்தை இந்த பொம்பளை ரொம்ப அரிசி துணுவாளாடா. வெறும் மாவுமா வாக்குதுடா குழந்தை. பள்ளிக்கூடம் வண்டி போச்சுடா, பள்ளிக்கூடம் வண்டி போச்சுடா, பள்ளிக்கூடம் வண்டி போச்சுடா, பள்ளிக்கூடம் வண்டி போச்சான். பாரு இத பாக்குற முக்குடி முக்குடி. அந்த பொம்பளை குழந்தை பிறந்துச்சுடா, குழந்தை பிறந்துச்சுடா. குழந்தை பிறந்துச்சுடா. அது என்ன குழந்தைன்னு கேக்குறியா? எனக்குதான் கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. தடவி பார்த்துனே வந்து சொல்லட்டுமா? குழந்தை தடவினே வந்தா மோடும் பள்ளமா இருந்தா ஆம்பளை குழந்தை. இது சமமாகுதுடா, பொம்பளை குழந்தை பொம்பளை குழந்தைடா. பருப்பா அது பட்டு குட்டி போயிட்டுக்கிறியா? குட்டி போறதுக்கு என்னால நம்ம பார்க்காத இருந்தா, காது கேட்காத இருந்தா, அழகு சத்தத்தை கேட்காத இருந்தா நான் கூட்டு வர போறது இல்ல. ஏதோ பார்த்துட்டோம், ஆபத்துக்கு விழுந்து விழுந்துட போறேன். பச்சை ஓடப்படாது, பச்சை ஓட மாட்டா வெஜ்ஜ போட்டு போட்டு வேகமா இருக்கா. என்னதான் உனக்கு சொல்லி தொலைக்கிறது? என்ன கண்டையா ஐயா, நீங்களே காப்பாற்றவில்லை என்றால் என்னையுடைய குழந்தை உயிரோடு பார்த்திருக்க முடியாது. பக்க நேரத்தில் வந்து உயிரை காப்பாற்றிட்டீங்களா ஐயா? அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கையா. என்னுடைய குழந்தைக்கு அழகான பேரோட வைக்க சந்தோஷமா. நாங்களும் பொம்பளை இல்லாத குடும்பத்தில் இருந்தா வாதனை போடுறோம். தம்பி புள்ளி வச்சு நான் அவசரப்பட்டு கிடக்குறேன். வீட்டுல ஒரு மகாலட்சுமி உழவரத்துக்கு ஆள் இல்லை. நல்ல நேரத்துல வந்து நீ கடிச்ச, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அழகான குழந்தை, பாக்குறதுக்கு அம்சமா இருக்குது. அதனால இந்த குழந்தைக்கு அமுதா 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 ஏதோ என்னுடைய மகள் ஒரே மகள் ஒப்பச்ச மகள் அவளுக்கு பேரும் வைத்து விட்டீங்க. என்னுடைய ஆசையா என்ன ஆசை தெரியுமா? அந்த ஆசையை நீங்க தான் நிறைவேற்ற வேண்டும். சொல்லுமா, இவ்வளவு நேரம் நிறைவேற்றாதே இப்ப நிறைவேற்றாது. என்னுடைய மகளை நல்ல முறையில் வளர்த்தி அவளை நல்ல முறையில் படிக்க வைத்து காலகாலத்தில் அவருக்கு திருமணம் ஒன்று செய்யணும் அல்லவா? கண்டிப்பா பொண்ணா பொண்ணு கல்யாணம் பண்ணணும். அதுக்காக மாப்பிள்ளை ஒன்று பார்க்க வேண்டும். பார்க்கணும் ஐயா, நாம் ஏன் வெளிநாடு போய் பார்க்கணும்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆமாங்க, எனக்கு என்னுடைய மகளை கொடுப்பதற்கு மாப்பிள்ளையை நான் பார்த்துட்டேன். நீங்க பாத்துட்டீங்களா? யாரு அது எனக்கு சொல்லுமா, சந்தோஷப்படுறேன். இத பாருங்க, என்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை என்றால் ஆத்திரமாக இதோ உன்னுடைய தம்பி மகன் கோடை கொடுக்கலாம் ஆசை. எங்க அங்க கனவு கட்டுங்கிறானோ அத மட்டும் அழிச்சு சொல்லு. ஏன்னா ஏந்திருப்பா அமுதான் பேர் வச்சிருக்குது. அது என்ன சொல்லுது? எனக்கு அண்ணன் தம்பி சொந்த பந்தம் யாரும் கிடையாது. நீ அப்பா மாதிரி தம்பி மாதிரி எனக்கு இருக்கிறாப்புல. அதனால நான் என் பொண்ணை வந்து தம்பிக்கே கொடுத்துட்றேன். தம்பி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொல்லுது. உனக்கு எப்படி எப்படி கல்யாணம் பண்ணி? அதே சின்ன குழந்தை கேக்குறியா? பொம்பளை பொண்ணெல்லாம் வளர்த்து தெரியாது, கிடுகிடுன்னு வளர்ந்துருவாங்க. ஒரு வாரத்தில் வளர்ந்துருமா? யூரியா போடு, ஒரு மூட்டை யூரியா போட்டு மேல உட்காந்து. ஏய், பொம்பளை பொண்ணெல்லாம் வளர்ந்துரும், நல்லா அழகா இருக்கும்.
நல்லா படிப்படிச்சா உனக்கு ஏத்த பொண்ணு ஆசைப்படுறாங்க. சரி ஊரே எப்படியோ என்ன பண்ணி யாரும் தலை ஓத்தினாவோ அப்படியே எப்பா இவனுக்கா தர போற இந்த அழகான குழந்தைய அதை விட நீ அந்த டேங்க்ல தூக்கி போட்டுருமா. நாளைக்கு நான் லீவு. அவனே ஒரு நாள் தப்பா வராதா நான் கல்யாணம் ஆவாது சும்மா வந்து வெறுப்பட்டு டேய் நீ பாட்டு பாய்ச்சி போட்ட நாடகம் எப்படி ஆடும் நாளையா மாட்டேன் இப்படி ஒண்ணு சொல்றான் அப்படி ஒண்ணு சொல்றான் மரியாதை இல்ல கொஞ்சம் கூட ஏண்டா ஏய் நான் இது ஆன அந்த காசு மூட்டை கட்டுறேன் பாட்டுங்க யாரு வந்து வாங்கிக்கிறது யாரு கொடுக்குறா அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கிக்கிறாப்ல அட்வான்ஸ் எல்லாம் பறிச்சு கிடையாது எங்களுக்கு யாரும் வாங்கி போலாம் அதே வாங்கின பாட்டில கழிச்சு போயிடுச்சு ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு ஒரு அறிவோட பேசுற தெளிவோட பேசுற என் மகளே உனக்கு நான் திருமணம் செய்து வச்சுன்னு வச்சுக்கா நீ என்ன கூப்பிடுவா பருப்பா அந்த கும்பல துள்ளுறியா என் குழந்தைய நீ திருமணம் பண்ணினு என்ன வந்து இப்பதான் வழிக்கு வரப்பா இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்படுத்தல. இப்ப கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பொம்பளை வந்து அத்தை முடியாது அத்தை உத்தை அத்தை அதான் பல்லு மேல போய் நாக்கு மாட்டிக்கிதே விட்டு போடுங்க அது மாதிரி கூப்பிட வேணாம் அழகா ரெண்டே எழுத்து மாமி ஓமி மானம் இல்ல இல்ல தப்பா மானம் போது மேல இடிக்குது மாமி ஓமி எல்லாம் படிச்சுக்கிறான். சரி எப்படி மாதிரியா இப்ப மறுபடி சீரியஸ் எப்படி வளர்க்கணும் கல்வி சாலை சேர்க்கணும் தந்தான
வீர நடை நடந்து பெண்ணிலாவை கொடைபிடித்து காணும் இடமெல்லாம் கதிரவனின் ஒளி வீச பார் புகழும் பாரதியின் பைந்தமிழ் பேச பாவை இவள் மேனி எல்லாம் இரவு தென்றலும் வீச காற்றினிலே வரும் கீதம் போல் கண்ணி இவள் நாதன் தன்னை காண இந்த எழில் சோலை மிகுந்த நாட்டினிலே ஏழ்மை குடியிலே பிறந்த என்னுடைய சாந்தி என்னுடைய தாய் சாந்திக்கு மகளாகவே பிறந்து அமுதா அமுதா என்ற நான் பிறந்து சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகிறேன். சென்று அம்மாவை பார்க்க வேண்டும். அம்மா